அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தொழில்துறையினரின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். மதுரையில் தொழில்துறையினர் மத்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ற பொழுது பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் எங்களை சந்தித்து மனு கொடுக்கின்ற பொழுது அதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்பதை ஆராய்ந்து ஆய்வு செய்து இதை நாங்கள் நிவர்த்தி செய்தோம். இங்கே பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. தொழில், வர்த்தகம், விவசாயம், அதே போல ஹோட்டல் நடத்துகின்றவர்கள், இப்படி பலதரப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இங்கே வரை தந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். முதலில் திரு ஜெகதீஷ் அவர்கள் கருத்தை தெரிவித்தார். சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அவர்கள் தொழில் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னார். தொழில் விரிவுபடுத்தும் என்பது யார் தொழில் செய்ய முன்வருகிறார்களோ அவளுக்கு தேவையான உதவி அரசு செய்ய தயாராக இருக்கிறது. இதை புரட்சித் தலைவி அம்மாவும் 2015ஆம் ஆண்டு முதன்முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையிலே நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இப்பொழுது படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்குது. அதே போல 2019 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம், சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். அதுவும் படிப்படியாக அந்த தொழிற்சாலைகளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தொழிற்சாலை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே நடந்தன. அதில் பல்வேறு முதற்கட்ட பணிகள் இருக்குது. நிலம் வேணும், அதுக்கு தேவையான முதலீடுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெருக்க வேண்டும். இப்படி அதுக்கே 2-3 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது. இதையெல்லாம் முடிந்த பிறகுதான் அந்த தொழிற்சாலை இயங்க முடியும். சில நேரத்தில் தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுனால எந்த தொழிலுமே வந்து விட்டதாக கருதிவிட முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ற பொழுது 10 ஆண்டு காலத்தில் 2 முறை தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி வெற்றிகரமாக தொழில் மூட்டை ஈர்த்தோம். அதனால பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது, தொழிலும் நடந்தது. இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிகமாக விவசாய அதிகமாக இருக்கிறார், விவசாய அணிதான் அதிகமாக இருக்கிறார். அதை மையமாக வைத்துத்தான் இந்த பகுதியிலே மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கூட இந்த மதுரையை மையமாக வைத்து தென் மாவட்டங்களிலே அதிகமாக தொழிற்சாலை திறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம். மரியாதைக்குரிய சிவநாடாளர் கூட நான் அணுகின்ற பொழுது அவர் ஓப்பன் மினிஸ்டர் ஒன்று கொடுத்தார். முதல் தமிழ்நாட்டிலே ஓப்பன் மினிஸ்டர் அவர்களுக்கு தான் கொடுத்தார். அப்போ அவர் கேட்டுக்கொண்டோம். அவர்களும் சுமார் ஒரு 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற விதமாக ஒரு ஐடி கம்பெனியை திறப்பதாக சொன்னார்கள். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நாங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதோட இங்கே கூட பேசுனாங்க, ஏர்போர்ட் பற்றி பேசினாங்க. இது ஒரு சின்ன பிரச்சனை இடையில் வந்துட்டு அதிமுக ஆட்சி இருந்த பொழுது இந்த டூரிஸ்டும் வளர வேணும், சுற்றுலாவும் வளர வேண்டும். அதே போல பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வருவதற்கு இந்த ஏர்போர்ட் மிக மிக முக்கியம். அதற்காக அந்த நிலம் எடுப்பு பணி என்று ஒரு சவாலான பணி. கோயம்புத்தூர்ல நிலம் எடுக்கிறது பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருச்சி, மதுரை எல்லாம் அதிமுக ஆட்சியில் நிலம் கையகப்படுத்தி கொடுக்கணும். இந்த நிலத்திற்கு பூரா மாநில அரசு தான் செலவழிக்கணும், மத்திய அரசு கொடுப்பது. அதிமுக ஆட்சியில் பெரும்பாலும் இந்த பணிகள்லாம் நிறைவாகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது நான் பெயர் குறிப்பிடவில்லை, இதெல்லாம் பல கட்சி சேர்ந்து இருந்திருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நாங்கள் நிலம் கொடுக்குறோம், சும்மா கொடுக்க மாட்டோம், லீஸுக்கு தான் கொடுப்போம்ட்டாங்க. இப்போ பிரேக் ஆகிப்போச்சு, நம்ம காலதாமதம் ஆகிப்போச்சு. மத்திய அரசு என்ன சொல்லிச்சு, நாங்கள் இந்தியா போகிறோம், எங்கேயுமே லீஸுக்கு நாங்கள் எடுத்தது கிடையாது. அதனால் நீங்கள் மற்ற மாநிலத்தில் எப்படி நிலம் கொடுக்கணும் அது மாதிரி நீங்கள் நிலத்தை எங்களுக்கு ஒப்படைச்சிங்கன்னா நாங்கள் இந்த விமான விரிவாக்கத்தை செய்யணும்னு சொன்னாங்க.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.